வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். இந்த ஆனிவர்சரி நடக்கிறது கொஞ்சம் கூட ரோகிணிக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் மீனா ஸ்ருதி ரொம்ப பேசிட்டு சந்தோஷமா இருக்க சுத்தமா பிடிக்கல. விஜயா வேற கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ருதி பக்கம் சாயிற மாதிரி தெரியுது. நீ சும்மாலாம் இருக்கக்கூடாது, இந்த ஆனிவர்சரியும் நடத்த விடக்கூடாது, அதே மாதிரி ரவி ஸ்ருதியை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க ரோகிணி. இதை பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோட ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே நம்ம மீனாவை தான் தாங்கன்னு தாங்குறாங்க. லஞ்சு சாப்பிட்றப்ப கூட பாத்தீங்கன்னா மீனா மீனா நீங்க கொடுத்த பத்திரிக்கை ஐடியா தான் மீனா, செம்ம, எல்லாத்து பேரும் போட சொன்னீங்களா, அதுதான் சூப்பரா இருந்தது. இதே மாதிரி எங்களுக்கு எதனாலும் சொல்லுங்க, சரி வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அண்ணி, ஸ்ருதி சொல்றதும் கரெக்ட் தான் அண்ணி, நீங்க சொல்லுங்க, நீ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எனக்கு தெரியும், அத்தைகிட்ட கேளுங்க, அத்தை இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பரிமாறிக்கிட்டே மீனா சொல்றாங்க. விஜயாவுக்கும் பயங்கர காண்டு, எப்ப பார்த்தாலும் மீனா மீனான்னு, இவெல்லாம் என்னத்த பணக்காரி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இதுல வேற இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரோகிணிக்கும் காண்டுச்சு. நானும் ஒருத்தி இங்க இருக்கேன், என்னெல்லாம் மனுஷனா கூட மதிக்காம இவங்க பாட்டுல எப்ப பார்த்தாலும் மீனா மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயங்கர காண்டுல இருக்காங்க. ஸ்ருதி அப்ப கேக்குறாங்க, மீனா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுன்ட்டே இருந்தேன், நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா மீனா? ஏன் ஸ்ருதி கேக்குறீங்க? ஆமா மீனா கேக்குறேன், நீங்க சொல்லுங்க, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? நீங்க என்னன்னு சொல்லுங்க ஸ்ருதி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஸ்ருதி கேட்டதுக்கு சொல்றாங்க மீனா. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, மீனா நாளைக்கு ஒரு பக்கம் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. நீ வேற ஒண்ணும் இல்ல, நீ நம்ம எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கணும், நீங்க சூப்பரா செலக்ட் பண்ணுவீங்கன்னு ஸ்ருதி சொல்றா. அதனாலதான் உங்களவே கூட்டிட்டு போனோம்னா எல்லாத்துக்கும் கரெக்டா ட்ரெஸ் எடுத்துருவீங்கல்ல, அதனால ஸ்ருதி உங்களை கூட்டிட்டு போலான்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, அந்த டைம் நான் ரெடி ஆயிடுறேன், நான் போயிட்டு வந்தும் கூட போக்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ருதி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா விஜயா சொல்றாங்க, ஆமா ஆமா, பெரியவ எலிசபெத் மகாராணி, இவகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போகணுமோ அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு கோபம் வந்துருது. ஆமா, என்ன பொறுத்தவரையிலும் அவ மகாராணி தான், என்னோட இதய மகாராணி அப்படின்னு சொல்றாரு முத்து. வா முத்து, சூப்பரா சொன்னீங்க போங்க அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்க ஸ்ருதி. இது ஒரு கேனம், எதுக்கு எடுத்தாலும் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கான்ல இருக்காங்க. ரோகிணி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. மனசு சொல்றாரு, டே அடங்குடா, ஓவரா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. டே டே நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. டே 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 ரெண்டு பேரும் முதல்ல சண்டை நிறுத்துங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அம்மா நீங்க ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்னடா வந்தது அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு இருக்காங்க. விஜயா சொல்றாங்க, எனக்கு இந்த பூக்கட்ட சாரி எடுத்தாலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, அவ லோ கிளாஸ்ல, அவ கட்டுற மாதிரி ரொம்ப மோசமா எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி நீங்க கவலையே படாதீங்க ஆன்டி, உங்களுக்கு 1,00,000 நான் சாரி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. அப்படியா, 1,00,000க்கு? ஆமா ஆன்டி, உங்களையும் கூட கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்போ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரவி சொல்றாரு, டே இங்க வீட்டுல 4-5 பேர் போறோம்டா, அதனால நீ கார் எடுத்துட்டு வந்துறியா? டே ரவி எத்தனை மணிக்கு மட்டும் சொல்லு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் காரை அப்படின்னு சொல்றாரு முத்து. ஓகேடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னடா அவங்க உங்க பாட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மள யாரும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க, கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. மனோஜ் பாக்குறாரு, ரோஹிணி நீயும் போயிட்டு வரையா ரோஹிணி அப்படிங்கவும், இல்ல மனோஜ் எனக்கு வேலை இருக்கு, என்னால முடியாது, ஐ எம் பிஸி அப்படிங்கிற மாதிரி ஓவரா பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா ஆமா அவங்க பிஸி, அவங்க வேணா அவங்க வேலையை பார்க்கட்டும், நாங்களாம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் நீங்களும் வரீங்களா, ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாப்பா, வாப்பா நல்லா இருக்கும் வா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பல் பண்றாங்க இவங்க எல்லாரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலையும். விஜயா மைண்ட் வாய்ஸ் ஓடுது, என்னது இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து நம்மளை கலாய்ச்சிருவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு, பேசாம நம்ம ரோகிணியும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, ரோகிணி வா ரோகிணி, வேலை என்ன பெரிய வேலை, நீயும் வா ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஆண்டி எனக்கு வேலை இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி நீ தான் எனக்கு வந்து சாரி செலக்ட் பண்ணி தரும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பல் பண்றதுனால ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணியும். அடுத்த நாள் ஆகுது, மீனா பூ கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸ்ருதி ரவி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் ரெடி ஆகி வந்து நிக்கிறாரு. என்னடா இது இன்னும் முத்துவை காணோமே அப்படின்னு சொல்லி
பேசிட்டு இருக்கிறப்பே முத்து நான் கீழே வந்துட்டேன்னு மீனாக்கு கால் பண்றாங்க. எல்லாத்தையும் கீழே வர சொல்றாருங்க மாமா அவரு அப்படின்னு சொல்லி மீனா அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, நீங்க எல்லாம் அவன் கார்ல போங்க, நான் ரோகிணி மனோஜ் எல்லாம் எங்க கார்ல வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை சொல்றாரு, அது என்ன உங்க காரு எங்க காருன்னு, எல்லாமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான், இந்த தனியா பிரிச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத விஜயா. சரி சரி, நீங்க அந்த கார்ல போங்க, நாங்க இந்த கார்ல வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. முத்து என்னைக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வாங்க எல்லாம் போலான்னு சொல்லிட்டு முத்து வர்ற கார்ல மீனா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி எல்லாரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ், ரோகிணி, விஜயா இவங்க எல்லாம் ஒரு கார்ல போறாங்க. ஒரு செம்மையான லக்ஸூரியான ஒரு பொட்டிக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இந்த கடையை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆயிடுது விஜயாக்கு. பணக்கார வீட்டு பொண்ணுன்னா பணக்கார வீட்டு பொண்ணுதான், எப்படி ஒரு கடையை கூட்டிட்டு வந்திருக்குது பாரு, இது மாதிரி கடையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. மீனா இந்த கடையை பாக்குறாங்க. என்னங்க ஸ்ருதி எப்படி இருக்கு, பயங்கர கிராண்டா இருக்கு. இதுல ட்ரெஸ் எல்லாம் லேடிஸ்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 20,000 30,000 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இவ்வளவு காஸ்ட்லிங்களா, 30,000 இருந்ததுன்னா நான் ஒரு மாசத்தை பொழப்பவே ஓட்டிடுவேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கு விஜயா அதை கேட்டுட்டு, ஆமா முன்ன பொண்ணு இது மாதிரி கடையெல்லாம் பார்த்துருந்தா தானே தெரியும், என் மருமக ரோகிணிக்கு மட்டும் அவங்க அப்பா சொத்து வரட்டும், அவ பாரு இதை விட பெரிய கடைக்கு என்ன கூட்டிட்டு போவா இல்ல ரோகிணி அப்படிங்கும் போது, ஆமா ஆண்டி, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் கடைக்குள்ள போறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, அம்மா லேடிஸ் நீங்க போய் எடுங்கம்மா, நான் இங்க முன்னாடி ரிசப்ஷன்லயே அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அப்பா வாப்பா நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை முத்துவ கூட கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம காஸ்ட்லியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம விஜயாக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. விஜயாக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் செலக்ட் பண்றாங்க. விஜயாவை பார்த்தா 1,00,000 2,00,000 3,00,000 சாரி இருக்கு பாருங்க, அது மாதிரி சாரியா செலக்ட் பண்றாங்க. அண்ணாமலை அந்த சாரீஸோட ரேட் எல்லாம் பாக்குறாங்க. இல்ல இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருக்கிறதுலயே கம்மியான காசுல என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேக்குறாரு. சரி இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி 20,000 30,000க்கான சாரீஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. இதுல ஒரு சாரி எடுத்து, இது உனக்கு அருமையா இருக்குமே அப்படிங்கிறாங்க. அது நீங்க சம்பாரிச்சப்ப இது மாதிரி சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, போதும் இப்ப என் மருமக எனக்கு சாரி எடுத்து கொடுக்குறேன், அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சாரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1,00,000 2,00,000 சாரி எல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியில ஒரு சாரி செலக்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த சாரி பிடிச்சிருக்கு. அந்த சாரி ஒரு ப்ளூ கலர் சாரி மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஆண்டி சூப்பரா இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொட்டிக் தானே அது, அதனால அங்கேயே சாரி ஸ்டிச் பண்ணி தருவோம், நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நான் எப்பவும் கொடுக்குற கடையிலே கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. ஆண்டி இங்க சூப்பரா ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஆண்டி, நீங்க கொடுங்க பிளவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பிளவுஸுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்க வேணா, அங்க இருக்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொல்றாங்க. என்ன அளவெடுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஆமா ஆண்டி, மெஷர்மெண்ட் பண்ணி தான் ஆண்டி உங்களுக்கு அப்படியே கச்சிதமா ஸ்டிச் பண்ணி தருவாங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற மெஷர்மெண்ட் பண்ணி முடிச்சோடனே பிளவுஸ் எது மாதிரி டிசைன் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜயாவும் ஒரு டிசைனை செலக்ட் பண்றாங்க. அது என்னடான்னா அவங்க ஸ்டைலுக்கு அந்த பிளவுஸுக்கு மட்டுமே 45,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பில்லு போட்டிருக்காங்க. 45,000 அப்படின்னு சொல்லி அண்ணாமலை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏ விஜயா, தெருமுனையில நீ ஜாக்கெட் தைக்க கொடுப்பேல, அவன் 300 ரூபாவா 400 ரூபாவா தானே வாங்குவாங்க, அங்க கொடுத்துடலாம் வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, அங்கிள் விடுங்க அங்கிள், பரவாயில்ல நம்ம ஆண்டி தானா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே, ஆமா ஆமா நீங்க இது வரல இது மாதிரி கடையை கூட்டிட்டு வந்ததும் இல்ல, இது மாதிரி பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததும் இல்ல, என் மருமக பண்ணி கொடுக்குறா, உங்களுக்கு ஏன் பொறாம அப்படின்னு சொல்றாங்க. அடப்பாவி பொறாமையா, ஏண்டி காசை கரியாக்குற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. விடுங்கப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முத்து சொல்றாரு மீனா கிட்ட, மீனா எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டா இருக்குது மீனா, என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, பலகுரலையும் ரவியையும் போண்டியாக்காம விட மாட்டாங்க போல இருக்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா குசு குசுன்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு ஒரு சாரி எடுக்கிறாங்க. ரோகிணிக்கு ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்குள்ள ஒரு சாரி எடுக்கிறாங்க. ஒரு ஆரஞ்சு கலர்ல ரோகிணி சாரி எடுக்கிறாங்க. இதோட காஸ்ட்லியா எடுத்துக்கங்க ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இல்ல எனக்கு இதுவே ஓகே, இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க.
மீனாக்கு சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு முத்து மீனா 2 பேரும். அதை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்றாங்க, மீனா உங்களுக்கு சாரி நான் தான் செலக்ட் பண்ணுவேன், முத்து நீங்களா செலக்ட் பண்ணக்கூடாது, நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பலகுரல் நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனாக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபான்னு சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்றாங்க ஸ்ருதி. அதை பார்த்துட்டு ஐயோ என்னங்க 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் சரி அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இருக்கட்டுங்க, உங்களுக்கு தானே, நீங்க என்னோட சிஸ்டர் மாதிரி, உங்களுக்கு நான் இதை எடுத்து கொடுக்காம வேற யாருக்கு எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அதுக்கு முத்து சொல்றாரு, பலகுரலே இந்த 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா இருந்தா நான் ஒரு காரே வாங்கி சவாரிக்கு விட்டுருவேன், ஏன் பலகுரலே அதெல்லாம் வேண்டாம் கம்மியில் எடு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் எடுத்து தருவேன் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கடைசியில மீனாக்கு ஒரு சூப்பரான செம்மையான சாரி எடுத்து தர்றாங்க. ஆக்சுவலா அதை பார்த்தா ஒரு 3 lakhs 4 lakhs சாரி மாதிரி இருக்கு. ஆனா அது 75,000க்கு எடுக்கிறாங்க. கலர் லைட் பிங்க் கலர், பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு மீனா, செம்மையா இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. அடுத்தது ஸ்ருதிக்கு சாரி செலக்ட் பண்றாங்க. அவங்களும் அங்கேயும் இங்கேன்னு போட்டு எப்படியும் ஒரு சூப்பரான சாரிய மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து செலக்ட் பண்றாங்க. மீனாவும் ஸ்ருதியும் 2 பேரும் சாரியா இந்த சாரி நல்லா இருக்குமா அந்த சாரி நல்லா இருக்குமான்னு ஸ்ருதிக்கு வச்சு பார்த்து சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம காண்டாகிறாங்க ரோகிணி. சே இவங்க 2 பேர்த்தையும் எப்படியாச்சும் நம்ம பிரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு பிளான் வேற போட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாரி எடுக்கிறாங்க. டார்க் பிங்க்ல கோல்டன் கலர் சரி வச்சு பாக்குறதுக்கு செம்ம கெத்தா சூப்பரா இருக்குது. எல்லாரும் சாரி எடுத்தாச்சு, பிளவுஸுக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் பில்ல போட்டுட்டு கிளம்ப வேண்டியதா, ஜென்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது, என்ன முத்து நீங்க பாட்டுல கிளம்பலான்னு சொல்றீங்க, நம்ம எடுத்த சாரி எல்லாத்தையுமே எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டி பார்க்க வேண்டாமா அப்படின்னு இது வேறையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு முத்து. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க எடுத்த சாரியை ஒவ்வொருத்தரா கட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. மீனாவோட சாரியும் ஸ்ருதியோட சாரியும் சும்மா தூக்கலா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்குது. மீனா நீ கல்யாணம் பொண்ணு மாதிரி அழகா இருக்க மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து. உன்னை பாக்குறப்போ இன்னொரு தடவை உனக்கு தாலி கட்டணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி சிரிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. போதும் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க ரவி ஸ்ருதி எல்லாருமே. அண்ணாமலை விஜயா கட்டியிருக்க சாரிய பார்த்துட்டு அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நீ இந்த சாரி கட்டணும்னே 10 வயசு குறைஞ்சு போயிட்டு விஜயா, அவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா சரோஜா தேவி மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்றாங்க முத்து. ஆமாண்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி மனோஜ் எல்லாருமே சொல்றாங்க. விஜய் சொல்லிக்கிறாங்க, நான் எப்பவுமே யங்கா தான் இருப்பேன், அழகா தான் இருப்பேன், இருந்தாலும் இந்த சாரி கட்டணும்னு இன்னும் கொஞ்சம் எங்க தெரியுற போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா தாங்க முடியடா இந்த அம்மாவோட அலப்பற அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு முத்து. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பே பண்ணி முடிச்சிடுறாங்க பில். இப்போ ஜென்ஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதனால வேற பக்கம் போலான்னு சொல்லி ஜென்ஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறாங்க. கடைக்குள்ள போனோடனே ஸ்ருதி சொல்றாங்க, அந்த ஜென்ஸ் செக்ஷன் நம்ம என்னத்த போய் பாக்குறது மீனா, உட்காருங்க இவங்களே போய் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாங்க வந்தோம்ல, எங்களுக்கு எடுக்கிறதுக்கு நீங்களே ஏன் வரணும்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஸ்ருதி நம்மளும் போலாம், நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், ஆமா கரெக்ட் தான் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, நம்ம என்னென்ன கலர் சாரி எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கும் மேட்சா ஷர்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஆரஞ்சு கலர் சாரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சா மனோஜ்க்கு ஒரு ஷெர்வானி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா எல்லாத்துக்குமே ஷெர்வானி போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அதே மாதிரி எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க. முத்துவுக்கு லைட் பிங்க்ல ஒரு ஷெர்வானி, ரவிக்கு செம்ம கிராண்டா ஒரு சூப்பரான ஒரு ஷெர்வானி, ஸ்ருதிக்கு மேட்சா எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எடுத்து முடிச்சிடுறாங்க. நான் ஒரு வேட்டி சட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. டே அதெல்லாம் வேண்டாண்டா, இல்லப்பா நீ ஷெர்வானி தான் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ரவியும் சொல்றாரு, ஆமாப்பா நாங்க எல்லாரும் போடுறோம்ல ப்ளீஸ் பா நீயும் போடு அப்படின்னு சொல்றாங்க. டே அதெல்லாம் எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாங்க. கம்பல் பண்ணி விஜயாக்கு எடுத்த சாரிக்கு தகுந்த மாதிரி மேட்சா இவருக்கும் ஒரு ஷெர்வானி எடுக்கிறாங்க. டே எனக்கெல்லாம் வெக்கமா இருக்குடா, இதெல்லாம் போட்டுட்டு நான் எப்படிடா வருவேன், அப்பா அதெல்லாம் போடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி முத்து கூட்டிட்டு போய் அளவெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஸ்ருதிக்கு ஞாபகம் வருது, நம்ம பாட்டிக்கு சாரி எடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நானும் மீனாவும் போய் பாட்டிக்கு சாரி எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானும் வரேன் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, என் அம்மாவுக்கு சாரி எடுக்கிறதுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, சரி சரி உங்க அம்மாக்கு நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நாங்களாம் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் பாட்டிக்கு கடையில போய் ஒரு சூப்பரான சாரியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பாட்டியோட சாரியை காமிச்ச உடனே விஜயாக்கு செம்ம
உட்காந்து இந்த கிழவிக்கெல்லாம் இவ்வளோ விலை அதிகத்துல சரியாது பார்த்திருக்காது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரவி 2 பேரும் இன்விடேஷன் எல்லா பக்கமும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூ டெக்கரேஷன்லாம் நம்ம மீனா தானே பண்ண சொல்லியிருக்காங்க. மீனா ஸ்ருதியோட அனிவர்சரிக்கு அந்த பூ அலங்காரம் பண்றாங்கல்ல, அதுக்கான மினியேச்சர்ஸ் நிறைய பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ருதி வந்தோடனே இது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஸ்ருதி பார்த்துட்டு சொல்றாங்க, எதை சைட் பண்றது எதை விடுறதுனே தெரியல மீனா, அவ்வளோ அழகா இருக்கு எல்லாமே, எனக்கு எல்லாத்தையும் பண்ணணும் போல இருக்கு, ஒண்ணு வேணா பண்ணலாம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அதுக்கு மீனா சொல்றாங்க, என்ன இப்ப இது ட்ரெண்டிங்கா இருக்கு, இதே அடுத்த வருஷம் வேற ஒரு ட்ரெண்ட் ஆயிரும்ல, நீங்க இதுல ஒண்ணு சைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி இது எல்லாத்தையுமே இந்த ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் செலக்ட் பண்றோம் ஒரு சூப்பரானதை ஒண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சரி ரவி நீங்க செலக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா சொல்றாங்க, ஆமா ஆமா அந்த காலத்துல போட்ட டிசைன் மாதிரி இருக்குது, இதை பார்த்து அழகுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி சொல்றாங்க, ஆண்டி என்னதான் சொன்னீங்கனாலும் இது நிஜமானே சூப்பரா தான் இருக்கு, நாங்க ஒன்றும் பேச்சுக்கெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ரவி ஸ்ருதி 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த மினியேச்சரை வச்சு ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி பாக்குறாங்க. கடைசியில ஒன்ன பிக் பண்றாங்க. காலையில ஆன உடனே இதை மீனா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது செஞ்சலாம் மீனா, இதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. என்ன ஸ்ருதி நீங்க உங்களுக்கு நான் காசு வாங்கணும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க வாங்கிதான் ஆகணும் கம்பல் பண்றாங்க. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் தங்கச்சிக்கு நான் பண்ண மாட்டேனா, அது மாதிரிதான் நீங்க என் தங்கச்சி, நான் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயா, பெரிய பாசமல சிவாஜி கணேசன் சாவித்திரின்னு நினப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்து கேட்டுட்டு இருந்த போது சொல்றாரு, ஆமா பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி எடுத்துட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, ஏன் விஜயா வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க 2 பேரும், இருந்துட்டு போறாங்களே, நமக்கு சந்தோஷம் தானே, நம்ம குடும்பம் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜயா, அப்பா உனக்கு தெரிஞ்சது தானப்பா, பழகுறலும் மீனாவும் ஒன்னா பேசினா இவங்களுக்கு தான் பிடிக்காதே அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆமாண்டா நீ கரெக்டா சொன்னப்போ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீனா எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த மண்டபத்துல போய் ஃபுல் டெக்கரேஷன் வேலைய செம்மையா சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ ஸ்ருதியும் வந்து பாத்துக்கிறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, வாவ் செம்மையா பண்ணிருக்கீங்க மீனா. ஸ்ருதி இப்பதான் ஸ்ருதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் முடிக்கல ஸ்ருதி, முடிச்சிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. கண்டிப்பா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வர்றாரு. என்ன முத்து உங்க வைஃப கொஞ்ச நேரம் கூட பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இல்ல மீனா தான் காரை எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்றாரு முத்து. எதுக்கு மீனா காரை எடுத்துட்டு வர சொன்னீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏங்க உங்க 2 பேத்தையும் வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர்றது இவருதான், சோ இந்த காரை அலங்காரம் பண்ணணும்ல, அதுக்கு தான் கொண்டு வந்து விட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொன்னோடனே ஸ்ருதி சொல்றாங்க, அடடா அப்போ நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு சவாரிக்கு கார் இருக்காதே அப்படின்னு சொல்றாங்க. இது தம்பி சம்சாரத்துக்காக இதுவும் கூட பண்ண மாட்டோமா பழகுறல அப்படின்னு சொல்றாரு முத்து. உங்களை எல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு, இவ்வளவு அன்பா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. சா இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆமாங்க ஸ்ருதி, எதுக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரவியை தான் கையிலேயே பிடிக்க முடியல மீனா. என்ன ஸ்ருதி சொல்றீங்க? ஆமா மீனா, கிச்சன் வேலை ஃபுல்லா அவங்க ஹோட்டல்ல இருக்கவங்க தான் செய்யறாங்க, அதனால அந்த ரெசிபி போடணும் இந்த ரெசிபி போடணும்னு சொல்லி எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து ஜாமானம் எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நானும் கூப்பிட்டுட்டு ஓஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி, விடுங்க வேலையை முடிச்சுட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, எத்தனை தடவை நான் கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா, அவன் காலே எடுக்க மாட்டேங்கிறான், மீறி எடுத்தாலும் நான் அப்புறம் கூப்பிடுறேன் வேலை இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு திட்டுறாங்க. ஸ்ருதி, உங்களுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு ரவி, விடுங்க ஸ்ருதி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு 3 பேரும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ஹால்ல நின்றுகிட்டே கால் பண்றாங்க. ரவிக்கு கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் போனை அங்கேயே தூக்கி சோஃபால போட்டுட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்க மனோஜ் ரோகிணி எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. நீத்து ரவி 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. வாமாவா உட்காருவா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு அண்ணாமலை. ஸ்ருதி ரவியோட சவுண்டு கேட்டோடனே அவங்க வெளியே வர்றாங்க. நீத்துவை பார்த்தோன்னே முகமே மாறி போயிருது. அதை நல்லா கவனிக்கிறாங்க ரோகிணி. நீத்து கிட்ட முகம் கொடுத்தும் கூட பேச மாட்டேங்கிறாங்க ஸ்ருதி. அண்ணாமலை கிட்ட நீத்து சொல்றாங்க, நாங்க தான் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமா சொன்னோமா ரவி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டா இருக்காங்க ஸ்ருதி. இதை ரோகிணி நல்லாவே கவனிக்கிறாங்க. நீத்து கிட்ட ரவி பேசுறதும் ரவி கூட நீத்து பேசுறதும் கொஞ்சம் கூட ஸ்ருதிக்கு பிடிக்கல அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தது வேற ரோகிணிக்கு பயங்கர பொறாம. இவங்க இப்படி சாரி எல்லாம் எடுத்து
எடுத்து கொடுத்தாங்கன்னா ஆன்ட்டிக்கு நம்ம மேல இருக்கிற பாசம் அன்பு எல்லாமே குறைஞ்சு போயிடும். அதனால எப்படியாச்சும் இந்த ஆனிவர்சரி நடத்த விடக்கூடாது அப்படின்னு யோசனை பண்றாங்க ரோகிணி. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியே போறாங்க. ஆட்டோல போய்கிட்டே இவங்க யோசனை பண்ணிட்டே அப்படியே நம்ம வித்யாவுக்கு கால் பண்றாங்க. வித்யாவும் போனை அட்டன் பண்றாங்க. என்னடி இந்த டைம்ல கால் பண்ற, என்ன விஷயம் அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. எனக்கு பயங்கர கடுப்பாகுது. என்ன ரோகிணி சொல்ற? ஆமாண்டி, இந்த மீனாவும் இந்த ஸ்ருதியும் கொஞ்சி கொலாவறத பார்த்தா பயங்கர காண்டாகுது. இது எல்லாத்த விட எனக்கு பெரிய பயம் என்ன தெரியுமா? ஆன்டி ஏதாச்சும் அவ கைக்குள்ள போட்டுருவாளோன்னு பயமா இருக்குடி. அவங்களுக்கு சாரியே 1,00,000 பக்கம் எடுத்து கொடுத்துருக்காங்கடி. இன்னும் வேற நிறைய சர்ப்ரைஸ் வேற பண்றேன்னு சொல்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எப்படியாச்சு இந்த ஆனிவர்சரி நடக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உன்னோட வில்லத்தனம் உன்னோட லைஃப்ல தாண்டி பண்ணிட்டு இருந்த, இப்ப என்னன்னா பக்கத்துல இருக்கவங்க லைஃபையும் ஆட்டங்கண்ண வைக்கிறேன், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. வித்யா, ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு, இல்லாட்டி பேசாம இரு. சரி சரி சரி, ஓகே ஓகே, நான் ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஐடியா வருது, அது கரெக்டா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்லடி, ரவிக்கும் அவங்களோட ஓனர் நீத்து இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசினாலும் சரி பழகிறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்து ஸ்ருதி ரொம்ப ஜெலஸ் ஆகுறாங்க. எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது. இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு இந்த ஆனிவர்சரி ப்ரோ ஈவெண்ட்டை முடிச்சு கட்டிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி நீ யோசனை பண்றது எல்லாமே அந்த காலத்து நம்ம நம்பியார் மாதிரிலாம் யோசனை பண்ற? நான் சொல்றது முதல்ல கரெக்டா இல்லையான்னு பாரு. இதை வச்சு நிறுத்திடலாம்ல, எதுக்கடி இப்போ நிறுத்தணுமா? பாவுண்டி அவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க, விடு அப்படின்னு சொல்றாங்க வித்யா. வித்யா, உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. சரி, ஓகே ஓகே, நீ என்னத்தவோ பண்ணு, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ மாட்டிக்கிட்டேன்னா பிரச்சனையா ரெண்டி, மாற்ற மாதிரி நான் பண்ணுவேடாடி, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. சரி, என்னத்தவோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நேரா ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ரோகிணி ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரோகிணி வர்றதை பார்த்தோன்னே, அண்ணி என்ன நீ ஆச்சரியமா இருக்கு, எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ரவி, இந்த சைடு வந்த ஒரே பசியா இருந்தது, சரி லஞ்ச் முடிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே அண்ணி. அங்க இருக்க பேரரை கூப்பிட்டு ரவி சொல்றாரு, இது என்னோட அண்ணி, இவங்களுக்கு வேணுங்கிறத நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது, இவங்க ஓனர் நீத்துவ காணுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பே கரெக்டா நீத்து வர்றாங்க. நீத்து ரவி 2 பேரும் ரவி ஆனிவர்சரிக்கு ஃபுட் எல்லாம் இவங்க தானே ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால இந்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவரோட டேப் வச்சிருக்காரு, அதுல இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. ரவி பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. நீத்து இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்பப்போ போட்டோவா எடுத்து ஒவ்வொரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களோட போன்ல இருந்து அனுப்பலான்னு சொல்லி எடுக்கிறப்ப, இல்ல வேண்டாம் வேண்டாம், நம்மளோட போன் நம்பர்ல இருந்து அனுப்ப வேண்டாம், நம்ம தான் ஒரு டூப்ளிகேட் சிம் ஒன்று வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஸ்ருதிக்கு எல்லா போட்டோவையும் அனுப்புறாங்க. அவங்க சிரிக்கிறது, பேசுறது, சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கை கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து ஸ்ருதிக்கு அனுப்புறாங்க. ஸ்ருதி டப்பிங் போயிட்டு இருக்கு. அதை எடுத்து பாக்குறாங்க. யாரோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஏதோ போட்டோஸ் எல்லாம் வருது. சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. திரும்ப போட்டோஸ் வந்துட்டே இருக்கவும், இத்தனை மெசேஜ் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க டப்பிங் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க டப்பிங் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேல வைஃப் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவரும் பேசிட்டு இருக்காரு. இந்த டப்பிங் தான் போயிட்டு இருக்கு. இந்த டைம் பார்த்துட்டு ரோகிணி போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறாங்க. நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு, சார் ஒன் செகண்ட் சார், நான் இந்த நோட்டிபிகேஷன் என்ன பார்த்துட்டு உங்களுக்கு டப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. என்னது அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, சரி ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா பயங்கர ஷாக். இந்த போட்டோ ஃபுல்லாவே நீத்துவும் ரவியும் பேசிட்டு இருக்கிறது, அவங்க சிரிக்கிறது எல்லாமே இருக்கு. அதை பார்த்தோன்னே கொலவரி ஆயிருது. ஸ்ருதிக்கு ஏற்கனவே பயங்கர காண்டுல இருக்காங்க. ஸ்ருதி இதை வேற காமிச்சிட்டாங்களா, செம்ம கடுப்பாயிருது ஸ்ருதிக்கு. சார் கொஞ்சம் எனக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கு சார், ப்ளீஸ் சார் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணட்டுமா, எனக்கு ஒரு ½ டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. சரிம்மா ஓகே, டேக் ஒரு ஒன் டைம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆடியோ இன்ஜினியர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனியா ரூம் இருக்கும்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து பயங்கர கோபமாகறாங்க. இத உடனே நம்ம ரவி கிட்ட கேட்டோம் அப்படின்னு ரவிக்கு கால் பண்றாங்க. ரவி தான் அங்க ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால போன் அட்டன் பண்ணல. செம்ம காண்டாயிடுறாங்க ஸ்ருதி. ஆனா இது யார் அனுப்புனான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு who is this அப்படின்னு கேக்குறாங்க அந்த வாட்ஸ்அப்லயே. அதை பாக்குறாங்க ரோகிணி. பார்த்துட்டு, உங்களோட
பேர் நலம் விரும்பி அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. நலம் விரும்பி மீன்ஸ் நீங்க யாருன்னு எனக்கு டீட்டெயிலா சொன்னா தானே தெரியும், நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு இவங்க ரிப்ளை அதுக்கு பண்றாங்க ஸ்ருதி. ஆனா அதுக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ண ரோகிணி. இதுக்கு மேல நம்ம இந்த சிம்மை வச்சிருந்தோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சிம்மையும் மொபைல்ல இருந்து எடுத்துடுறாங்க. ஸ்ருதி நினைக்கிறாங்க சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுக்கு ரிங்கு போக மாட்டேங்குது. யாருன்னு தெரியல. பக்காவா எடுத்திருக்காங்க போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னால இப்போ டப்பிங் பண்ண முடியாது சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு வேற உனக்கு ஆனிவர்சரி வேற இருக்கு, நாளைக்கு நான் வந்துருவோம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டல்லா பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருச்சு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ரவி கிட்ட நான் கிளம்புறேன் ரவி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. அண்ணி சாப்பிட்டுட்டு போங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. இல்ல ரவி கிளைண்ட் தான் என்ன வர சொல்லியிருந்தாங்க, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு தான் காஃபி குடிக்க வந்தேன், கிளைண்ட் இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களாமா, நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி. அப்பாடா எப்படியோ அந்த வேலை முடிஞ்சது, கொளுத்து போட்டாச்சு இனி பத்திக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரோஹிணி வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. ஒரே டல்லா வர்றாங்க ஸ்ருதி. ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே, ஒரே டல்லா இருக்கா, நம்ம கொளுத்தி போட்டது பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மீனா பாக்குறாங்க. என்னங்க இவ்வளவு சோர்வா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணுல மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரவிக்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. அவரு கட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. செம்ம கடுப்பாயிருது. அப்புறம் மெசேஜ் பண்றாரு. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, நீ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணா கூட நான் புரிஞ்சுக்குவேன், நீ ஏன் இப்படி பண்ணணும்னு திட்டினாங்கல்ல. சோ இவங்க ஒரு மெசேஜ் பண்றாரு. நான் பிஸியா இருக்கேன், உனக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. பயங்கர கடுப்புல இருக்காங்க ஸ்ருதி. ரவி வர்றதுக்கு நைட்டு 12:30 மணிக்கு மேல ஆகுது. அது வரைக்கும் தூங்காம இருக்காங்க. ஏன்டா இவ்வளவு லேட் ஆச்சு? ஏன் ஸ்ருதி நாளைக்கு நமக்கு ஆனிவர்சரி, அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், நாங்க போய் எல்லாமே நல்லபடியா செய்யணும்ல. டேய் வேற ஆளே இல்லையாடா, உங்க நீத்துக்கு நீதான் எல்லாமே பண்ணணுமா, வேற ஆள் இல்லையா? ஏன் ஸ்ருதி எப்படி கேக்குற, நம்மளோட ஆனிவர்சரி ஸ்ருதி, நம்ம பார்த்து செஞ்சாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. போதுண்டா நிறுத்து அப்படின்னு இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இந்த போட்டோவை பாக்குறாரு. எதுக்காக இந்த போட்டோவை காமிக்கிற, இது யாரு உனக்கு அனுப்பிச்சது, யாரு முதல்ல இதை எடுத்தது? இவங்க எங்க பாஸ், என் பாஸ் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு ஸ்ருதி, என்ன தப்பு கண்டுபிடிச்ச? அவன் நிறுத்து. இந்த போட்டோவை நீ எப்ப எடுத்த, எப்படி எடுத்த? நானெல்லாம் எடுக்கல, உங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து யாரா ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த நம்பரை பார்த்துட்டு இது மாதிரி நம்பர் யாருக்கிட்ட இல்லையா அப்படின்னு யோசனை பண்றாரு ரவி. இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் நீ அவகிட்ட நெருங்கி பழகுற, ஏன் எனக்கு பிடிக்காம போயிடுச்சா உனக்கு, சொல்லு நான் கிளம்பிடுறேன், இப்பவே உனக்கு டிவோர்ஸ்ல நான் கழுத்து போட்டுட்டு கிளம்பிடுறேன். ஸ்ருதி அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணனா ஸ்ருதி, ஏன் ஸ்ருதி இப்படி பேசிட்டு இருக்க, நீதி என்னோட பாஸ் ஸ்ருதி, பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்திடுறாரு. அடுத்த நாள் காலையில ஆகுது. எல்லாரும் கிளம்பி இந்த ஆனிவர்சரி நடக்கிற ஹாலுக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலாமான்னு வேற நினைக்கிறாங்க. சாச்சா நம்ம ரவியை பத்தி அப்படி நினைக்க கூடாது, அவன் நம்மளை எவ்வளவு லவ் பண்ணி நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனை பத்தி இப்படி தப்பா நினைக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் வேற ஸ்ருதிக்கு. மண்டபத்துக்கு போறதுக்கு ஃபுல் அலங்காரம் பண்ணிருக்காங்க அந்த கார்ல. அதுல ஏறிதான் ஸ்ருதி ரவி 2 பேரும் போறாங்க. அவங்க போட்டுக்க ட்ரெஸ் பார்த்துட்டு எல்லாரும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனா கிட்ட மொத்த சொல்றாரு. மீனா இங்க இருக்கவங்களையே நீ கட்டிருக்க சேலைதான் சூப்பரா இருக்கு, தேவதை மாதிரி இருக்க நீயா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா புருஷனுக்கும் அவங்க பொண்டாட்டி தேவதையா தான் தெரிவாங்கங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மீனா. அப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ருதி முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாத மீனா கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஸ்ருதி, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க ஸ்ருதி. முத்துதான் ஸ்ருதி ரவிய கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப பந்தாவா ஓவர் பந்தா விட்டுட்டு பார்வதி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது 1.5 லட்ச ரூபாய் சாரி தெரியுமா, இங்க பாத்தீங்க இந்த ஜாக்கெட்டு 45,000 ரூபாய்க்கு என் மருமக தச்சு கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லி பந்தா காமிச்சிட்டு இருக்காங்க. மண்டபத்துக்கு போன பின்னாடி அங்க வந்திருக்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாத்துட்டையுமே இந்த சேலை 1.5 லட்ச ரூபாய், ஜாக்கெட்டு 45,000 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, அப்பா பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாமா, அம்மாக்கு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி வாய் வலிக்கும், இந்த சேலையிலயும் அம்மாவோட ஜாக்கெட்லயும் பிரைஸ் டேக் தொங்க விட்டுறலாமா அப்படின்னு சிரிக்கிறாரு அண்ணாமலை. பின்ன என்ன
என்னப்பா ஓவரா அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விடா விடுடா சொல்லிட்டு போறா விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்பா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லாம விடுறேன், உன்னோட ஷெர்வானி சூப்பரா இருக்குதுப்பா. உன்னை பார்த்தா யாருமே உன்னைய என்னோட அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, என்னோட அண்ணன்னு சொல்லுவாங்கப்பா. அது மாதிரி இருக்க. டேய் டேய் உருட்டதுக்கு ஒரு அளவு இல்லையாடா, ஓவரா உருட்டாதடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இல்லப்பா நிஜமா தான் சொல்றா அப்படின்னு மொத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி 2 பேரும் அந்த ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட முகமே சரியில்லை. ரவி சொல்றாரு, ஏன் நமக்கு கல்யாணம் ஆனப்போ நம்ம 2 பேர் தான் இருந்தோம், இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க நம்ம ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலே சரியாவே சொல்லல. ஒரே யோசனையிலே இருக்காங்க ஸ்ருதி. ஸ்ருதி நீ பாட்டுல உட்காந்துட்டே இருக்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு இல்ல அது ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஸ்ருதி ரிலாக்ஸ் ஆயிரு, டென்ஷனா இருக்கா அப்படின்னு ஸ்ருதியோட கைய புடிச்சு பேசுறாரு ரவி. ஆனா அந்த கையை அப்படி எடுத்துக்கிறாங்க ஸ்ருதி. என்னாச்சு ஸ்ருதி, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க நீத்து வர்றாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாகுது ஸ்ருதிக்கு. நீத்து ரவியை கட்டி பிடிச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாகுது. அடுத்தது நம்ம ஸ்ருதி கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க வர்றாங்க. ஆனா கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்ருதி அப்படின்னு கொடுக்க முடியாத கை. உங்கனாலதாங்க எங்களுக்கு ப்ராப்ளமே, நீங்க என்னோட லைஃப்ல வந்தனாலதான் எங்களுக்கு ஹாப்பியே இல்லாம போயிடுச்சு, பிளீஸ் தயவு செய்து நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னோடனே நீத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. ஏங்க எப்படிங்க உங்க லைஃப்குள்ள நான் வருவேன், நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்க லைஃப்குள்ள நான் எப்படி வருவேன், போதும் நீத்து நீங்க சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கோவம் வந்துருது. கண்டபடி ஸ்ருதி திட்டிடுறாங்க நீத்துவ. இத கேட்டு நீத்துக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. அழுதுகிட்டே அங்க இருந்து நீத்து போயிடுறாங்க. பயங்கர கோவம் வந்துருது ரவிக்கு. என்ன ஸ்ருதி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. அவளுக்காக என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க. என்ன ஒரு மேனஸ் உனக்கு, ஒய்ஃப கை நீட்டி அடிக்கிற, உனக்கே அசிங்கமா இல்ல? நீ பேசுறது மட்டும் கரெக்டா ஸ்ருதி? இதுக்காக அவங்க மனசை கஷ்டப்படுத்தினா அவங்க மனசு கஷ்டப்பட்டா உனக்கு வலிக்குதோ அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஸ்ருதி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காத, நீ என்னோட உயிர், அவங்க என்னோட பாஸ். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் உனக்கு டிஃபரன்ஸ் தெரியல ஸ்ருதி, போதுண்டா நிறுத்து. பாஸ்னா ஒரு அளவுக்கு தான். ஸ்ருதியும் சும்மா இருக்கிறாங்களா, அவங்களும் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பயங்கர கடுப்பாயிராரு. அங்க இருந்து ரவி வெளியே போயிடுறாரு. வெளியே போய் மொட்டை மாடியில போய் நின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஸ்ருதி அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேல் இவன் கூட நம்ம வாழ வேண்டாம், அவனுக்கு நம்மள பிடிக்காம போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு தப்பா அவங்களா ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க ஸ்ருதி. யாருக்கும் தெரியாம இப்பவே நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போனை ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மாஸ்க் வேற போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறதுனால ஸ்ருதி தான் போறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. மீனா ஒரு பக்கம் அந்த பூ அலங்கார வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ரவி, மனோஜ் ஆகட்டும் எல்லாருமே சொந்தக்காரங்களை வரவேற்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாஸ்க் போட்டிருக்கனால ஸ்ருதின்னு யாருக்குமே தெரியல. அவங்க பாட்டுல ஒரு கூட்டத்துக்குள்ள பூந்து போறாங்க. ஆனா ரோகிணி தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ரூம்ல இருந்து வரப்பே ரோகிணி நோட்டீஸ் பண்ணாங்க. ஸ்ருதி தான் போறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணும்ல, அதனால வேணும்னு ஸ்ருதியை இடிக்கிற மாதிரி போய் இடிக்கிறாங்க. சாரி 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 அப்படின்னு சொல்லி ரோகிணி ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. மாஸ்க் போட்டுக்கனால தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களாமா ரோகிணி. அதை பார்த்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போறாங்க. ஸ்ருதி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரோஹிணி. அப்பா எப்படியோ இந்த ஆனிவர்சரி ஈவெண்ட் குளறுபடி ஈவெண்டா மாறிடுச்சு. இந்த ஸ்ருதினால நம்ம பாட திண்டாட்டமா ஆயிருமோன்னு நினைச்சேன். ஆனா நம்மளும் தப்பிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. கொஞ்ச நேரம் ஆகுது. மாடையில் நின்றுட்டு இருந்த ரவிக்கு கால் பண்றாரு முத்து. டேய் நம்ம சொந்தக்காரங்களா வந்துட்டாங்க, ஸ்ருதியோட அம்மா அப்பா மட்டும் இன்னும் வரலடா, அவங்க கிட்ட என்னன்னு போன் பண்ணி கேட்க சொல்லு பலகுரல அப்படின்னு சொல்றாங்க. சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. எப்படியாச்சும் ஸ்ருதிய சமாதானப்படுத்தணும். கோவத்துல இப்படியா பண்றது, ஒரு பொண்ணு கைய நீட்டி அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை திட்டிக்கிறாரு. அவரோட கணத்துல அவரை கைய வச்சு அடிச்சுக்கிறாரு. எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு ரவி. சரி ஸ்ருதியை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு. அவங்க ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஸ்ருதியை காணோம். ஸ்ருதின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்ல எல்லா பக்கம்
பக்கம் தேடி பாக்குறாரு. ஸ்ருதி ஆளை காணோம். அய்யய்யோ எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்றாங்க. ஸ்ருதி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பதறி போயிடுறாரு. உடனே மீனாக்கு கால் பண்றாங்க. அண்ணி அங்க ஸ்ருதி வந்தாளா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்களே, அங்க ரூம்ல தானே இருந்தாங்க, என்னங்காச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ அப்படின்னு போன் கட் பண்ணிட்டு முத்துக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா சண்டை வந்துருச்சு அப்படின்னு. நீ என்ன பைத்தியக்காரனாடா, இந்த இடத்துல வந்து சண்டை போட்டிருக்க? டே அது ஒரு பெரிய பிரச்சனையா நேத்து இருந்து போயிட்டு இருக்குடா. அப்படி என்னடா பிரச்சனை? டேய் அந்த பிரச்சனைய பத்தி இப்ப எல்லாம் பேச வேண்டாம்டா. இப்போ ஸ்ருதி எங்கன்னு தெரியல, போன் சுவிட்ச் ஆஃபா இருக்குடா, எனக்கு ஒரே பயமா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. சரி சரி பதறாத, நம்ம எங்கேன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முத்து வந்து மீனாக்கு கால் பண்றாங்க. மீனா கிட்ட ஸ்ருதியை காணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை போல இருக்கு மீனா, ஸ்ருதியை காணோம், என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அஜிஜோ என்னங்க இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு? சரி சரிங்க, யாருக்கும் தெரியாம நம்ம மண்டபம் ஃபுல்லா தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீனா முத்து எல்லாம் மண்டபம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ரவி ஷெர்வானி போட்டிருந்தாருல, அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நார்மல் ட்ரெஸ் போட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு அந்த மண்டபத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் ஃபுல்லா அலசி ஆராயிறாங்க 3 பேரும். அங்க ஸ்ருதியை காணோம். சரி வீட்டுல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. முத்து வீட்டுல போய் தேடினாலும் ஆளை காணோம், என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர குழப்பத்துல இருக்காரு. முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டே என்னாச்சுடா, பலகுரலுக்கும் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டே உண்மையை சொல்லடா. ஐயோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, இப்ப ஸ்ருதியை காணோம், போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட ரவி சொல்றாரு. மீனாவும் சொல்றாங்க, இருங்க எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள முத்து சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம் நம்ம 2 பேர் போய் தேடலாம். ரவி நீ முதல்ல அந்த ஹாலுக்கு கிளம்பு, நாங்க தேடி எப்படியாச்சும் ஸ்ருதியை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. மனசே இல்ல ரவிக்கு, என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு. இல்லடா நீ முதல்ல கிளம்பி அங்க போ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹாலுக்கு கிளம்பி வர்றாரு ரவி. ரவி வர்றத பாக்குறாங்க விஜயா. டே என்னடா இந்த ட்ரெஸ்ஸோட வர்ற, எங்கடா போயிட்டு வர்ற? மா அது வந்துமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனியா வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஸ்ருதியை காணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. டே என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆமாமா அவ போன் வேற சுவிட்ச் ஆஃபா இருக்கு, எனக்கு பயமா இருக்குதுமா அப்படின்னு சொல்றாரு ரவி. அண்ணாமலையும் உங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து கேக்குறாரு, இப்படி ஸ்ருதியை காணோம் அப்படின்னு. என்னடா இத்தனை பேர் வந்திருக்க இடத்துல இப்படி மானத்தை வாங்குறீங்களே, என்னாச்சுடா உனக்கும் ஸ்ருதிக்கு ஏதாச்சும் சண்டையா? அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல ஏதோ தப்பா இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணு அடிக்க போறாரு, என்ன எல்லாரும் வந்திருக்காங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. முதல்ல ஸ்ருதியை போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துடுறாங்க. அச்சோ ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்துட்டாங்கடா, இப்ப என்னடா ரவி பண்ண போற? மாவு எனக்கு ஒண்ணுமே புரியலமா அப்படிங்கிறாங்க. சரி சரி முதல்ல அவங்கள வரவேற்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா என்ன மாப்பிள்ள நீங்க மட்டும் நின்றுட்டு இருக்கீங்க, ஸ்ருதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா உள்ள இருக்கா, வருவா வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்க போய் உட்காருங்க போய் சேர்ல உட்கார வச்சுட்டு ரவி முத்துக்கு கால் பண்றாங்க. டே ஏதாச்சும் ஸ்ருதி கிடைச்சாலாடா, நான் வரட்டுமா? ரவி அவ ஃப்ரெண்டு வீடெல்லாம் தெரியும்ல, அங்க முதல்ல நீ கால் பண்ணு, நானும் இங்க எல்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாரு முத்து. பயங்கர டென்ஷன்ல இருக்காரு ரவி. என்னது இது இன்னும் ஒண்ணும் பூகம்பமே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. ஸ்ருதி தான் போயிட்டான், ஆனா எப்படி இது, அவங்க அம்மா வேற வந்திருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட இதை கன்வே பண்ணணுமே அப்படின்னு யோசனை பண்றாங்க. இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய், ஆன்ட்டி நான் ஸ்ருதிக்கு மேக்கப் பண்ணி விட்டுருக்கேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அய்யோ ரோகிணி வேற இவங்களை கூட்டிட்டு போறாளே அப்படின்னு சொல்லி விஜயா ரோகிணிய கூப்பிடுறாங்க. ரோகிணி இங்க வா இங்க வா அப்படிங்கிறாங்க. இருங்க ஆண்டி நான் ஸ்ருதியை போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜோ போச்சு போ அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க விஜயா. உள்ள போய் பாக்குறாங்க, அங்க ஸ்ருதியை காணோம். ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னு தேடுற மாதிரி அப்படியே தேடிட்டு இருக்காங்க. என்னம்மா இங்கதானே ஸ்ருதி இருக்கான்னு கூட்டிட்டு வந்து. ஆமா ஆண்டி இங்கதான் இருந்தாங்க, இருங்க போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய் அவங்க அம்மா போய் பாக்குறாங்க, அங்கேயும் ஸ்ருதி இல்ல. என்ன ஆண்டி போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன ஸ்ருதியோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. ஆமா ஆண்டி என்ன ப்ராப்ளம் தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அங்க கரெக்டா விஜயா வந்துடுறாங்க. சம்மந்தி எங்க போயிட்டா ஸ்ருதி அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்துங்க, அது வந்து இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போயிருக்கா போல இருக்கு, வந்துருவா வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க.
விஜயா அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, என்ன ஆண்டி இப்ப போய் எங்கேயாச்சும் வெளியே போவாங்களா, ஏன் ஆண்டி இப்படி சொல்றீங்க அப்படின்னு வேணும்னே கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. ரோகிணியும் இவ வேற இப்படி கோர்த்து விட்டுட்டே இருக்காளே, எப்படிடா தப்பிக்கிறதுன்னு வேற தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க முழிக்கிற மொழியும் உங்க முகமே சரியில்லை, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 தடவை மிரட்டி கேட்டோடனே ஸ்ருதியை காணோம், அவ கோவிச்சுட்டு எங்கேயோ போயிட்டா ரவி கூட சண்டை போட்டுட்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே பதறி போயிடுறாங்க. ஸ்ருதியை காணோம்னு தெரிஞ்சோடனே உடனே ஸ்ருதியோட அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸ்ருதியோட அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு, பயங்கரமா கத்துறாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரோகிணியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருது அங்க ஸ்ருதியை காணோம்னு. என்னடா இது, இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கடைசியில என்னோட பொண்ணை காணோம்னு இவங்க பதறி போய் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா கேக்குறாங்க, சொல்லுங்க என் பொண்ணு எங்க அப்படின்னு அண்ணாமலைகிட்ட போய் கேக்குறாங்க. விஜயா சொல்றாங்க, சம்மதி கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன சம்மந்தி பேசிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை காணோம், அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல அவளுக்கு அப்படின்னு சொல்லும் போதே ரவி வந்து நிக்கிறாரு. ஸ்ருதியோட அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம் வருது. இதுக்குதான் இந்த இன்ஜின் டிரைவர் பையனை எல்லாம் கல்யாணம் பண்ணாதன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா என் பொண்ணு அப்படின்னு ரவியோட சட்டையை பிடிச்சு உலுக்கி கேக்குறாரு. கரெக்டா அங்க முத்து வந்துறாரு. அதோ இன்ஜின் டிரைவர் பையன் அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாருல, அதை பார்த்தோன்னே கோவம் வந்துருது. என் தம்பி சட்டையில இருந்து முதல்ல கையை எடுங்க, ஏன் அப்பா இன்ஜின் டிரைவர் தான், ஆனா மோசமால எங்க 3 பேத்தையும் வளர்த்தவே இல்ல, அவரு நல்ல எங்க ராஜா மாதிரி நல்ல ஒழுக்கத்தோட வளர்த்திருக்காரு, என் தம்பி மலர்ந்து முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாரு. எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. ஸ்ருதியோட அப்பா சொல்றாரு, என் பொண்ணு இப்போ எங்க அத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தமா கத்துறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு இங்க வரலைன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சம்மந்தி அப்படிலாம் பண்ணாதீங்க சம்மந்தி, இப்ப எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடும், வந்துருவா, கோபத்துலதான் எங்காச்சும் போயிருப்பா, வந்துருவா ஸ்ருதி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. முத்து சொல்றாரு, உங்க பொண்ணு கண்டிப்பா வந்துருவா, அவளை கண்டுபிடிச்சு நாங்க கூட்டிட்டு வருவோம், அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாடா ரவி அப்படின்னு சொல்லி ரவிய கூட்டிட்டு வேகமா அங்க இருந்து முத்து கிளம்பி போறாரு. மனோஜ் ஒரு பக்கம் தேடிட்டு போறாங்க. ரோஹிணி நீயும் வா போய் ஸ்ருதி தேடிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. தேடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறாங்க. ரோகிணியும் ஸ்ருதியோட அப்பாவும் உடனே அவங்களோட தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லாம் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஸ்ருதியை தேட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஸ்ருதியை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடுல பார்க்கலாம். இந்த கதை இப்படிதான் போகும்னு நினைக்கிறேன்.